சைஸ். வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் பட்டியல ஏகப்பட்ட குழப்பத்தோட தான் வெளியிட்டு இருக்காங்களா. ஊருக்கு ஏகப்பட்ட குறைகள் இருக்குதுன்னு ஒரே புகாருங்களா சொல்லிக்கிறாங்க. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் வேலையில திமுக கொஞ்சம் வேகமா இருக்காங்களா. தவறான தகவலை உடனே ஊடகத்துக்கும் சொல்றாங்களா. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி சத்தம் இல்லாம சரி பார்த்துக்கிட்டு வராங்களா. பேசிக்கிட்டாங்க. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கதால வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டலையாமா. ஆனா பூத் கமிட்டி ஆரம்பிக்கிறதுல மும்மரமா இருக்கிறாங்களாமா சொல்லிக்கிட்டாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கிற வேலைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு ஏஜென்ட்டை நியமிக்க சொன்னாங்களாம். அந்த வேலை இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையா பேசிக்கிட்டாங்க. ஐயா, இப்போதைக்கு எல்லா பூத்துலயும் ஏஜென்ட்களை நியமிச்சு திமுகவும் அதிமுகவும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட லிஸ்ட ஒப்படைச்சிட்டாங்களாம். ஆனா மத்த கட்சிக்காரங்க இன்னும் பாதி லிஸ்ட கூட கொடுக்கலையா பேசிக்கிட்டுதாங்க. ஐயா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிற பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சியுமே தலைநகர் சென்னையில கூட இன்னும் முழுசா பூத் ஏஜென்ட்களை நியமிக்கலீங்களாமா. இப்படி இருந்தா எப்படிங்க ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு வெளியே ஒரே பேச்சா கிடக்குதுங்களா சொல்லிக்கிறாங்க. சட்டசபையில எதிர்கட்சியா இருக்கிற தேமுதிக பாதிக்கும் மேல ஏஜென்ட்டுகளை நியமனம் செய்யாம இருக்காங்களா. மாற்றம் முன்னேற்றம்னு களத்துல இறங்கி இருக்கிற பாமக சில மாவட்டங்கள்ல ஏஜென்ட் லிஸ்ட கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையும் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு பரவலா லிஸ்ட் எடுத்து தேர்தல் ஆணையத்து கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லா கட்சியும் முழுமையா லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதாமா பேசிக்கிட்டாங்க. அங்கீகாரம் பெற்ற கட்சிங்களுக்கு தானே இந்த பிரச்சனை அப்படின்னு குட்டி குட்டி கட்சிங்க எல்லாம் ஹாயா இருக்க. ஏஜென்ட்டை நியமிச்ச திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சி ஏஜென்ட்டுகளை விலைக்கு வாங்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு பயமும் இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, அது மட்டும் இல்லாம இப்பவே சில கட்சிகளுக்கு ஏஜென்ட்களை வாடகைக்கு பிடிக்கிற வேலையும் ஆரம்பிச்சிருச்சா. ஒருவேளை அப்படி லிஸ்ட் எடுத்து அனுப்புனா அவங்க தேர்தல் தொடங்குற வரைக்கும் எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு ஒரு சலசலப்பும் தொடங்கிருச்சான் பேசிக்கிட்டுதாங்க. ஐயா.